ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன். நம்ம வாரம் 2 லைவ் பண்ணிட்டு வரோம். அதில் சில நேயர்கள் சூப்பர் சாட்டுங்கிற பேமெண்ட் மெத்தடில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதற்கான ஆன்சரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்கள் யாராவது இருக்கிறீங்கன்னா, புது நேயர்கள், நம்ம உங்கள் ஜாதகத்துக்கு பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா சனிக்கிழமை இரவு 7 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கும் ஃப்ரீயாக நம்ம ஜாதகத்துக்கு பலன் சொல்லிட்டு வரோம். அதர் ஜாதகம் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுட்டு வர்றீங்க, ஜோசியம் கற்றுக்கிட்டு வர்றீங்க, படிக்கணும்னு ஆர்வமாக இருக்குது, கொஞ்சம் தெரிஞ்சிட்ருக்குது, பலன் எடுக்கிறது எப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த லைவை நீங்கள் பார்த்தாலும் ஒவ்வொரு லைவ்லேயும் நான் பலன் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிற மெத்தட் சொல்லித்தரேன். அண்ட் தென் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் இந்த பலன் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, கிரக வலு எப்படி பலன் எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ இந்த வாரத்தில் சில நேயர்கள் கேட்டிருந்தாங்க, அது என்னங்கிறத பார்த்துடலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேயர் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் தங்கராஜ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க. 10/11/85 10:30 PM திருச்சி. மேரேஜ் டைம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரன் பற்றி சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு. சரி, அவரோட ஜாதகத்தை எடுத்துருக்குறோம் பாருங்கள். இந்த ஜாதகம் கடக லக்னம். எஸ், இதுதான் அவருடைய ஜாதகம். கடக லக்னம், கன்னி ராசி, நட்சத்திரம் சித்திரை 2வது பாதம். இவருக்கு பார்த்தீங்கன்னா குரு தசை 2024 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் சனி தசை, சனி புத்தி 2027 வரைக்கும் போகுது. இந்த சனி தசையில் தான் திருமணம், சனி புத்தியில் தான் திருமணம். எக்ஸாக்டாக சொன்னால் இந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே மேரேஜ் முடிஞ்சாகணும் அப்படிங்கிற அமைப்பை காட்டுது. வரன் எப்படிப்பட்ட வரனாக அமையும் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு. 7வது பாவகாதிபதி சனி 7க்கு 11ஆம் இடத்தில் புதனோடு இணைந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார். அண்ட் தென் அந்த வீட்டில் குரு அமர்ந்து நிற்கிறார். புதனோட இணைஞ்சு சனியின் பார்வை. ஒரு நல்ல வரனாக வரணும்னு விதி இருக்குது. ஏன்னா இந்த ஜாதகத்தின் பாக்யாதிபதி குரு 7ஆம் இடத்துல நீச்சமானாலும் குரு தான். அவர் 7ஆம் இடத்துல இருக்காருன்னா அந்த பாவகம் நல்ல பாவகமாக இயங்கணும் அப்படிங்கிற அமைப்பை காட்டுது. அதே போல் அதே நேரத்தில் குரு எத்தனை செவ்வாயினுடைய நல்ல சகோதரர்கள் கண்டிப்பாக இருக்கணும், உடன் பிறந்தவர்கள் இருக்கணும், நிலம் சொத்து சுகம் இது யோகங்கள்லாம் அவருக்கு உண்டு. இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு வரன் வரணும் அமைப்பை காட்டுது. ஸோ அதனால் இந்த ஜனவரி 2026 ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே மேரேஜ் முடியணும் அப்படிங்கிற அமைப்பை காட்டுது. அப்போ இதனால் வரைக்கும் ஏன் திருமணம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நான் எப்பவுமே சொல்லுவேன், நடக்கும் திசையோடு 7வது பாவகாதிபதி மற்றும் கலஸ்திரக்காரகன் சுக்கிரன் இந்த ரெண்டும் கனெக்ட் ஆகணும். அப்படி ஆகலைன்னா அந்த திசை திருமணத்தை கொடுக்காது. இப்போ இவருக்கு அந்த குருவோட திசையில் சனி கனெக்ட் ஆகி நிற்கிறார், சுக்கிரன் கனெக்ட் ஆகலை. அந்த ஒரு காரணத்தினால குரு திசை இவருக்கு திருமணம் இல்லை அப்படிங்கிறத காட்டுது. சனி திசை கன்ஃபார்ம் திருமணத்தை கொடுத்தாகணும். சனி திசை சனி புத்தி இந்த ஜனவரி பிப்ரவரி 2026 மேரேஜ். நன்றி. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது நேயர் கார்த்திகேயன் தாண்டச்சா. அடுத்தது ஹரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் தஞ்சாவூர்லேருந்து கேட்குறாருங்க. 30/9/94 பாருங்க. 30/9/94 எஸ் 8:55 PM 8:55 PM தஞ்சாவூர். சரி, இவருடைய ஜாதகத்தை எடுக்கலாமா? இவர் என்ன கேட்டிருக்கார்? இவரும் மேரேஜ் when will happen and how will my job growth அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கார். எனக்கு மேரேஜ் ரிலேட்டடாக கேள்வி, அது எப்போ நடக்கும், என்னோட ஜாப் growth எப்போ அப்படிங்கிறதும் கேட்டிருக்காரு. டைம் கரெக்டு தானா? 8:55 PM லக்ன புள்ளி 1 டிகிரியில் விழுவுது, 1.53 கலையில். சரி, உங்கள் ஜாதகத்தை நான் எடுக்கிறேன். ஜாதகம் கரெக்ட் தானா? 30/9/94 8:55 PM தஞ்சாவூர். எஸ், இதுதான் சார் உங்கள் ஜாதகம். பாருங்க. எஸ், ரிஷப லக்னம், கடக ராசி, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம் 4வது பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை சுக்கிர தசை போயிட்டு இருக்குது.
சுக்கிர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தி போகுது. சுக்கிர தசை சூரிய புத்தி. சுக்கிரன் ஜாதகத்தில் லக்னாதிபதி மற்றும் 6வது பாவகாதிபதி 6ஆம் இடத்தில். சுக்கிரன் 21, செவ்வாய் 3. சரி, சுக்கிர திசைகள் திருமணம் உண்டு. சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இல்ல, ராகு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, திருமணம் இப்போதைக்கு இல்லை. ஓகே, கொஞ்சம் லாங் கேப் விடுவது. சுக்கிரதசை திருமணம் உண்டு. சுக்கிரதசை சூரிய புத்தியில் கிடையாது, சந்திரன்லையும் கிடையாது. செவ்வாய் அப்படின்னு வந்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கிறது சுக்கிரன் 21, செவ்வாய் 3. புதன் 9, ராகு செவ்வாய் புத்தி தான். ஸோ அப்போ சுக்கிரதசை செவ்வாய் புத்தியில் தான் திருமணம் இப்போதைக்கு கிடையாது. என்னைய காலகட்டம் அது? சுக்கிரதசை செவ்வாய் புத்தி 2028, அதற்கு முன்னாடி இல்லை. சரிங்களா? ஸோ அந்த பாயிண்டை பிடிச்சிக்கணும். சந்திரன் எத்தனை டிகிரி? 14 டிகிரி கன்ஃபார்ம் இல்லை. புதன் தான் 3.36. ஸோ இதுதான் திருமணத்தை கொடுத்தாகணும். ஆமாம், ஸோ கன்ஃபார்மாக செவ்வாய் புத்தியில் தான் சார். இப்போ இல்லை, 2028 தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்போ தான் திருமணம். ஓகே, அடுத்தது ஜாப் க்ரோத் எப்போ சார் அப்படிங்கிற கேள்வி. இப்போ சுக்கிரதசை சுக்கிர புத்தி முடியுது. அடுத்தது சூரியன். செவ்வாய் புத்தி ஷோராக இருக்கும் உங்களுக்கு. செவ்வாய் புத்தியில் ஜாப் பெரிய லெவலில் போகும், நல்ல விதமாகவும் இருக்கும். திருமணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைல் சூப்பராக போகுங்க. ஏன்னா 7வது பாவகாதிபதி 3ஆம் இடத்துல நீச்ச பங்கம் ஆகிறார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். 2வது பாவகாதிபதியும் சுக்கிரனோட நினைச்சுக்கணும். நல்ல பொருளாதாரம், தடையில்லாத பொருளாதாரம் எப்பவுமே இருந்தாகணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அமைப்பு. புதன் எத்தனை? 9, சுக்கிரன் 21. எஸ், ஒரு ஜாப் 2 ஜாப் தாண்டி இருக்கணும், அதில் பிரேக் ஆகி அதுக்கப்புறம் தான் போகணுங்கிற அமைப்பை காட்டுது. ஆனால் கண்டிப்பாக இந்த சுக்கிரதசை முழுமையும் உங்களுக்கு காசு இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுதுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் செவ்வாய் புத்தி இருக்கிறதுலையே இந்த பீக் டைம் உங்களோட ஜாபில் பெரிய லெவலில் போகக்கூடிய காலகட்டம் செவ்வாய் புத்தி. சரியா? வெளிநாடு போக்குவரத்துலாம் காட்டும். அன்றைய காலகட்டம்லாம் போயிட்டு வருவீங்க. நன்றி. அடுத்ததாக அடுத்த நேயர் யாரு? பொற்குமார் மாஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து பொற்குமார் 22/4/97 22/4/97 1:10 AM. 1:10னா இரவு. 1:10 AM ஆம்பூர். எஸ், எடுத்தாச்சு. ஆம்பூர். என்ன கேள்வி சார்? ஸோ வென் ஐ கெட் கவர்மெண்ட் ஜாப், இவர் தான் டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபியில் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன், எப்போ எனக்கு கிடைக்குங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காரு. ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கு. எப்போ எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறதான் கேள்வியே. 22/4/97 1:10 AM ஆம்பூர். இதான் ஜாதகம். பொற்குமார் உங்கள் ஜாதகம் எடுத்தாச்சு. மகர லக்னம் அண்டு கன்னி ராசி. ஜாதகம் வந்துருச்சுங்களா? இதுதான் உங்களுடைய ஜாதகம் சார். பாருங்கள், மகர லக்னம், கன்னி ராசி. நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா சித்திரை 1வது பாதம். இப்போ நடந்துட்டுருக்கிற தசை குரு தசை போகுது. ஸோ குரு தசையில் புதன் புத்தி 2027 நவம்பர் வரைக்கும். ஸோ குரு தசையில் புதன் புத்தி. ஜாதகத்தில் லக்னாதிபதி சனியோடு குரு பரிவர்த்தனை. ஸோ குரு 24, சூரியன் 7. குரு 24, சூரியன் 7. அடுத்ததாக வரக்கூடிய சனி
சரி, ரைட். நம்ம குருதசைக்கு மட்டும் பேசுவோம். குருதசை என்ன புத்தி போகுது? புதன் புத்தியா? குரு 24, சூரியன் 7, புதன் 13, சுக்கிரன் 12, செவ்வாய் 23. குருதசை, புதன் புத்தி. இங்கே புதன் புத்தி அவ்வளவா பலம் இல்லை அப்படிங்கிறத காட்டுது. ராகு 3, சந்திரன் 26, சந்திர அதியோகம். எஸ், சந்திர அதியோகம் ஓரளவுக்கு இருக்குதா? வளர்பிறை சந்திரன், சந்திர அதியோகத்தில் புதன் வக்ரமாகி அண்ட் தென் பலமாக நிற்கிறார். புதன் எத்தனை? 13. சரி, இந்த இடத்துல வக்ரமாகி அண்ட் சந்திர அதியோகத்தில் நிற்கிது. இந்த ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். இந்த புதன் புத்தி சூரியனை தொடர்றதுனால ஒரு பாயிண்ட்டு. செவ்வாய் புத்தி இல்லை. செவ்வாய் 23, சூரியன் 7. அப்படி வச்சுக்கிட்டா கூட இல்லைன்னு வச்சுக்கலாம். கரெக்டு. ஸோ அப்போ இந்த புதன் புத்தியில் தான் உங்களுக்கு அமைப்பு காட்டுதுங்க. இது எதனால் சொல்கிறேன்? சந்திர அதியோகத்தில் இருக்கிறதுனால. இந்த ஒரு பாயிண்ட் இந்த ஜாதகத்துக்கு அரசு வேலை அப்படிங்கிறத காட்டுதுங்க. இந்த ஜாதகத்தில் சூரியன் 4ஆம் இடத்துல உச்சமாகி செவ்வாயோட பரிவர்த்தனை ஆகுது. அண்ட் தென் செவ்வாய் 23, சனி 19. நீங்கள் செவ்வாயினுடைய பார்வையினால தான் சனி தொடர்பு நிற்கிது. 2ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பில் நிற்கணும். அப்படி இல்லைன்னா அரசு வேலை இல்லை. ஓகே, இந்த இடத்துல சனியை நேரடியாக சூரியன் பார்க்கல, செவ்வாயின் மூலமாக சனியை கனெக்ட் ஆகுது. சரிங்களா? எக்ஸாம்ஸ் கிளியர் ஆனாலும் வேலை வாய்ப்பில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. 2வது பாவக அதிபதி சனிக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. நேரடியாக பார்க்கல சூரியன், செவ்வாயின் மூலமாக தான் பார்க்குது. ஓகேங்களா? வேலை வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதில் நிறைய தடைகளும் காட்டுது. நிறைய தடை தாண்டணும். இந்த புதன் புத்தி தாண்டிட்டிங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. புதன் புத்தி 2027 வரைக்கும் இருக்குதா? ஆமாம், புதன் உங்களுக்கு குருதசை புதன் புத்தி 2027. ஆமாம், நான் உள்ள அந்தரத்துக்குள்ளே போல. புதன் புத்தி, அரசு வேலை, இந்த சூரியன் பவர்ஃபுல்லான கிரகம் இங்கே உச்சமாக நிற்கிறதுனால எலக்ட்ரிக்கல் சாதன அமைப்புகளுக்குள்ளே போகுது. 8ஆம் இடத்தோட தொடர்பில் நிற்கிது. வக்ரமாகி சந்திர அதியோகத்தில் நிற்கிறதுனால நல்லா நிற்கிது. ஆனால் அதன் மூலமாக வருமானம் தடை அல்லது அதில் பிரச்சனைகள். வேலைக்கு போயிட்டீங்கன்னா வேலையில் நிறைய சிக்கல்கள் கொடுக்குது. அந்த பாயிண்டெல்லாம் காட்டுது. ஸோ நீங்கள் அந்த பாயிண்ட்டோட நிப்பாட்டிக்கிட்டீங்க. வேலை எப்போ கிடைக்குங்கிறது மாதிரி இந்த புதன் புத்தியில் உண்டு. சரியா? ரைட். எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க சார், பயப்பட வேண்டாம். சந்திர அதியோகம் இந்த ஜாதகத்தில் முக்கியமாக பலன் செய்யுது. சந்திரன் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு என்ன தான் சூரியன் உச்சமானாலும் அரசு வேலை தடை, எக்ஸாம் எவ்வளோ தான் எழுதினாலும் தடை அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஓகேங்களா? இங்கே சந்திரன் தான் முக்கிய ரோல் பண்ணுது. இந்த சந்திரன் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய மேரிட் ஆகிடுச்சிங்களா? மேரிட் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய மனைவி, உங்கள் பார்ட்னர்ஸ், இது மாதிரி விஷயங்களே சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி 9ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பு. தாய், தந்தை, தாயின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ல நல்லா இருக்கு. நன்றி. ஸோ அடுத்ததாக யோகேஷ், ஜெயோகேஷ் அப்படிங்கிற அவர்கிட்ட நிறைய நமக்கு பார்த்துருக்குறோம். மறுபடியும் கேட்டிருக்கார். 13/3/91 என்ன கேள்வி பார்ப்போம். 13/3/91, டைம் 9:18 AM. 9:18 AM, ஊர் சென்னை. ஃபஸ்ட்டு ஜாதகத்தை எடுத்துடலாம். சரிங்க. 13/3/91, 9:18 AM, சென்னை. ரைட்டுங்க. கேள்வி: குரு சூரியன் 6-8 குருதசா சூரிய புத்தி எப்படி இருக்கும்? சனி
புதன் தசா எப்படி இருக்கும்? எல்லா தசையும் சொல்லிட்டீங்க. நம்ம தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன். 2 கேள்வி கேளுங்க சார் அப்படின்னு. இந்த 6-8 காம்பினேஷன் அதை பற்றி சொல்கிறேன். அடுத்தது ஜென்ரலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, குரு தசையில் சூரிய புத்தியா? சரி, பார்ப்போம் ஜாதகம் என்னங்கிறத பார்த்துடலாம். சரி, உங்கள் ஜாதகம் லக்னம் மேஷ லக்னம் மகர ராசி சார். இதான் சார் உங்கள் ஜாதகம். மேஷ லக்னம் மகர ராசி. ஸோ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோணம் 4வது பாதம். இப்போ நடந்துட்டுருக்கிற தசை குரு தசை போகுது. ஸோ குரு தசையில் சூரிய புத்தி 2029 வருது. அன்னைய காலகட்டம் கோச்சாரம் என்னென்ன எங்கே இருக்குங்கிறது தெரியாது, அக்யூரேட்டாக தெரியாதுல்ல. நீங்கள் அந்த இதுக்கு கேள்வி கேட்குறீங்க, குருதசா சூரிய புத்தி என்ன செய்யும் அப்படின்னு. சூரியன் உங்களுக்கு 5வது பாவகாதிபதி 11வது பாவகத்தில் அமர்ந்து நிற்கிது, 28 டிகிரி. ஸோ குரு 10 டிகிரி. குரு தசை சூரிய புத்தி உங்களுக்கு சாதகமான விஷயம்தான் நடக்கும், பயப்பட வேண்டாம். குரு வக்ரமாக இருந்தாலும் நீச்சம் அண்ட் தென் தன்னோட வீட்டை தானே பார்க்குறார் 12ஆம் இடத்தோடு. சூரியன் 28 டிகிரி 10 டிகிரியில் உங்களுக்கு 12 டிகிரியில் குருவோட இணையுது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால் கண்டிப்பாக குரு தசை சூரிய புத்தி உங்களுக்கு நன்மை கொடுத்தாகணும், ஏதேனும் ஒரு கிரெடிட் கிடைச்சாகணுங்கிற அமைப்பை காட்டுது. அது ஏதாவது ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம் சின்னதாக, அல்லது உங்களுடைய பேர் வெளியில் ஒரு பாசிட்டிவாக டப்புன்னு கிளிக் ஆகக்கூடிய அமைப்பு, புகழ் தேடி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கும். அல்லது சொந்த பந்தங்களோட இணக்கம் ஏற்படுறது, சொத்து பத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக பணம் வர்றது, இது போன்ற அமைப்புகள்லாம் கொடுக்கலாம். ஏன்னா சூரியன் தந்தையை குறிக்கக்கூடியது. தந்தையினுடைய பாவகம் சரி, அதாவது சூரியனுடைய பாவகம் சிம்மம், அது தொடர்பு பெற்று குரு தசை அல்லது குரு பார்த்த சூரியன், குரு பார்த்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இதெல்லாம் வந்துச்சுன்னா தந்தை வழி உங்களுக்கு அனுகூலம், பணவரவு, உடன் பிறந்தவர்கள் தந்தை வழி உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம், இது போன்ற விஷயங்கள். சூரியன் பொதுவாகவே மதிப்பு, மரியாதை, கௌரவ, அந்தஸ்து இதெல்லாம் கொடுத்தாகணும். அந்த பாயிண்டெல்லாம் கொடுக்கும் சார் இந்த குரு தசை சூரிய புத்தியில். ஓகேவா? நீங்கள் அடுத்ததாக சனி தசை புதன் தசைலாம் என்ன செய்யுன்னு கேட்டுக்கிறீங்க. ஜாதகத்தில் சனி 10வது பாவக ஸ்தானாதிபதி. சனி 9, ராகு 1, 8 டிகிரியில் கிரகணமாக நிற்கிது. சந்திரன் 20, குரு 10. சரி, குருவினுடைய நெத்தி லட்சம் மாதிரி சனி பார்க்குது. இந்த ஒரு பாயிண்ட் குரு 9, 10 கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு வருதுங்க. சனி தசை மிக சிறப்பாக இருக்கும், கவலைப்படாதீங்க. அதே போல் புதன் தசை, புதனும் பார்த்தீங்கன்னா 12வது பாவகத்தில் 8 டிகிரி பாருங்களேன். அப்புறம் என்ன கண்டினியூஸாக யோக திசைகளாக வருது. ஸோ நல்லா இருக்குது ஜாதகம். 2ஆம் இடத்துல செவ்வாய் 25 டிகிரி. ஸோ அதனால் பயப்படவே வேண்டாம், நல்லா இருக்குது. 2வது பாவகாதிபதி சுக்கிரன் 29 டிகிரியில் நிற்கிது, செவ்வாய் 25. ஸோ நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைச்சாகணும், தூர தேசத்தின் வழியாக மறைமுகமாக அப்படிங்கிற பாயிண்ட்லாம் காட்டுது, நல்லா இருக்குது. ஸோ சனி தசை மிக சிறப்பாக இருக்கும் புதன் தசையை கம்பேர் பண்ணதை விட. ஓகே, ஏன்னா சனி குரு பார்க்குது, ஆனால் புதனுக்கும் குரு பார்க்குது. ஆனால் ஜாதகத்தில் அவயோக கிரகத்தில் முதல் அவயோக கிரகம் புதன். இந்த ஜாதகத்துக்கு அவர் நீச்சபங்க ராஜயோகமாவது அவ்வளவா நல்லது கிடையாது. அதனால் சனி திசையை விட புதன் திசை கொஞ்சம் டல் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ரைட், நன்றி. இந்த குரு தசை சூரிய புத்தி நல்லதாக இருக்கும், கெடுதல் பலன் தராது. ஓகேங்களா? சரி, இவ்வளோ தான். இந்த நேர்கள் தான் நமக்கு சூப்பர் சாட்டில் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஆன்சர் கேட்குன்ட்டு. அதனால் ஆன்சர் நம்ம சொல்லியாச்சு. ஒவ்வொரு வாரமும் இந்த லைவ் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். பார்க்கக்கூடிய நேர்கள் உங்கள் ஜாதகத்திற்கும் பலன் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. சாட்டர்டே சண்டே கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த லைவ் ப்ரோக்ராமில் கண்டக்ட் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேட்டு ஆன்சர் கிடைச்சிக்கலாம். ஓகே, ரைட். அடுத்த வாரத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.